அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1:24 மணிக்கு மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி இருக்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப தன் பார்வை பலத்தால் மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார். குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷ நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த அடிப்படையில் குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. பொதுவாக குரு பார்வை பதியும் இடங்களில் எல்லாம் வளம் கொளிக்கும், நலம் கிடைக்கும், பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும், நிலையான வருமானமும் நீடித்த புகழும் கிடைக்கும், செல்வாக்கு மிக்கவர்களாக பவனி வரும் வாய்ப்பு உண்டு. ஜென்ம குருவாக மிதுனத்திற்கும், அர்த்தாஷ்டம குருவாக மீனத்திற்கும், அஷ்டமத்து குருவாக விருச்சிகத்திற்கும், விரய குருவாக கடகத்திற்கும், ரோகஸ்தான குருவாக மகரத்திற்கும் வருவதால் மேற்கண்ட ராசியில் பிறந்தவர்களும் வளமான வாழ்வை அமைத்துக் கொள்ள நினைப்பவர்களும் சுயஜாதக அடிப்படையில் நடைபெறும் தசா புக்தி பலமறிந்து அதற்குரிய அனுகூலம் தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலமேற்ற நாளில் வழிபட்டு வருவது அவசியம். அவ்வாறு வழிபட்டு வந்தால் திருமணம், புத்திரபேறு, தொழில் முன்னேற்றம், வருமான உயர்வு, அரசியல் செல்வாக்கு, வீடு வாங்கும் யோகம், வழக்குகளில் வெற்றி, உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை தக்க விதத்தில் நடைபெறும். இந்த குரு பகவானின் பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இப்பொழுது நீங்கள் ஒரு பக்கம் சம்பந்தமில்லாத சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் மறுபக்கம் இனம் புரியாத மன மகிழ்ச்சியை, நீங்கள் முயற்சிக்கின்ற விஷயங்களில் சாதகத்தை 60% சாதகமும் 40% கெடுபிடிகள் என்றபடி 11ஆம் இட குருவாலும் 3ஆம் இட கேது கிரகத்தாலும் 9ஆம் இடத்தில் உள்ள ராகுவாலும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரை 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் ஏகப்பட்ட நன்மைகளை நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் ஏற்படுத்தி இருப்பார். அதே நேரம் குரு பகவானுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம் அவ்வளவு விசேஷமாக சொல்லப்படவில்லை. காரணம், லாபஸ்தானத்திற்கு அதிபதி லாபஸ்தானத்திலேயே அமரும் பொழுது, அதிலும் குரு பகவானே 11ஆம் இடத்தில் அமரும் பட்சத்தில் அவரால் மிகப்பெரிய விசேஷ நன்மைகளை ஏற்படுத்த முடியாது. நீங்கள் நம்பி இறங்குகின்ற விஷயங்களில் ஏமாற்றத்தை தான் உண்டாக்கி இருப்பார். ஆனாலும் வாரிசுகளால் சிலவித பெருமித நிம்மதியை குரு பகவான் கொடுத்திருப்பார். வாழ்க்கை துணையால் நன்மைகளை உண்டாக்கி இருப்பார். சொற்ப வரவு ஆதாயங்களை மட்டும் கொடுத்திருப்பார். இந்த நிலைமையில் இப்பொழுது லாபஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மீன ராசியில் அமர்ந்திருக்கின்றார். 6 கிரகம் 12ஆம் இடத்தில் அமரும் பொழுது ஒருவித திடீர் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு நினைத்தது எல்லாம் இனிமேல் தான் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. உங்கள் குடும்பத்திற்குள் சுப சோபன திருமண விசேஷ குதூகலத்தை அடையப் போகின்றீர்கள். இந்த குரு பயிற்சி நேரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சம், அவருடன் புதன் கூட்டணியும், 8ஆம் இடத்தில் ராகுவும் 2ஆம் இடத்தில் கேதுவும் உங்கள் ராசிக்குள் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்ற நிலையுடன் குரு பயிற்சி வந்துள்ளது. 12ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து விட்டாரே என பெரிதாக கவலைப்பட்டு சோகமாக அமர்ந்து விட வேண்டாம். உங்களுக்கு இனிமேல் தான் புதிய சுபிட்சங்கள், நினைத்த காரிய வெற்றிகள், உங்கள் இல்லத்திற்குள் சுப நிகழ்ச்சி விரயங்கள் என்றபடி உண்டாகும். இந்த குரு பயிற்சியிலிருந்து அடுத்து 2-3 மாதங்களுக்கு சூரியன் அதிர்ஷ்ட ராஜாவாக ராஜயோக நல்ல பலன்களை வழங்கும்படி சொல்லப் போகின்றார். அதிலும் குறிப்பாக நீங்கள் பங்குனி, புரட்டாசி, ஆவணி மாதங்களில் ஜனன ஜாதக பிரகாரம் பிறந்திருந்தால் ஏகப்பட்ட அனுகூல இனிமைகளை அடைந்து விடுவீர்கள். அடுத்த 3 மாதங்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கிரகத்தால் சுபிட்ச அனுகூலங்களை அடைவீர்கள். ஆரோக்கிய பிரச்சனைக்கு இனிமேல் வாய்ப்பில்லை. புதிய சோதனைகள் எதுவும் வாழ்வில் ஏற்படாது. குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ளப் போகின்றீர்கள். வாரிசுகளின் தேவை கடமைகளை நிறைவேற்றுவீர்கள். கிடைக்கின்ற பெரிய ஆதாயங்களை, தொகை வரவுகளை பாதுகாக்க அயலூரில் மனை, கட்டிடம் வாங்கி போட இருக்கின்றீர்கள். இனி அவசிய செலவுகளை மட்டும் செய்வீர்கள். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானமாக செயல்பட வேண்டும். பழைய கடன்களில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோக இடத்தில் சில நேரம் குளறுபடியாக நடக்கலாம். ஆனாலும்
பாதகம் இல்லை. கடந்த காலத்தில் அதிகாரிகளிடம் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதற்கு திடீர் சுமூகம் ஏற்படும். தொழில் வியாபார நிர்வாக முதலீடு விஷயங்களில் ஏற்றங்களை புதிய அனுகூல திருப்திகள் உண்டாகும். புதிய தொழில் திட்டங்களில் கால் வைக்க போகின்றீர்கள். மேலும் இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன. குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். தாய் வழி ஆதரவு உண்டு. பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முன்வருவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். ரண சிகிச்சை செய்யாமல் சாதாரண சிகிச்சையிலேயே நோய்கள் குணமாகும். பிறர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் உண்டு. நல்ல வேலை அமையும். சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முன்வருவீர்கள். பாக பிரிவினைகள் நல்லபடியாக அமையும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு யோகம் இப்பொழுது வந்து சேரும். போட்டிக்கு கடை வைத்தவர்கள் விலகுவார்கள். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய மனபயம் அகலும். மேலும் 11/5/2025 முதல் 9/6/2025 வரை மே மாதமும் ஜூன் மாதமும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காலில் செவ்வாய் சரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சம்பவங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். பிள்ளைகளின் திருமண முயற்சி கைகூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும். உங்களை குறை கூறியவர்களே பாராட்டுவார்கள். தன்னிச்சையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காலில் ராகு சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 10/6/2025 முதல் 7/8/2025 வரை, ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை மிக கவனமாக செயல்பட வேண்டும். கடன் சுமை அதிகரிக்கும். கவலைகள் கூடும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காகும். சொத்துக்களால் வில்லங்கங்கள் வரலாம். இந்த காலத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. தடைகள் அகல வழிபாடு தேவை. மேலும் 8/8/2025 முதல் 25/5/2026 வரை அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். திடீர் தனவரவு உண்டு. உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இல்லத்தில் நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். மேலும் 18/11/2025 முதல் நவம்பர் மாதம் முதல் 20/12/2025 வரை டிசம்பர் 20ஆம் தேதி வரை கடகத்திலும், பிறகு 21/12/2025 முதல் 16/3/2026 வரை மிதுனத்திலும் குரு பகவான் வக்ரம் பெற போகின்றார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் உண்டாகும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். ஆரோக்கியத்திற்காக அதிகம் செலவிடுவீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும். குருவிற்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த கடகராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியின் விளைவாக புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி உண்டு. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் வரலாம். கடக குருவின் ஆதிக்க காலத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். இந்த கடகராசி அன்பர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் செவ்வாய் தோறும் நாக கவசம் பாடி ராகு கேதுக்களை வழிபடுவது உங்களுக்கு நல்லது. வாய்ப்பிருக்கும் பொழுது திட்டை ராஜகுருவை வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.